ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாண பொண்ணு நினச்சி ராஜி மீனாவை கடத்திட்டு போயிடறாங்க. ஒரு இடத்துல கொண்டு போய் கட்டி வச்சிருப்பாங்க. காலையில் கண்மொழிக்கும் போது தான் ராஜி மீனாக்கு அவங்க கடத்தப்பட்ட விஷயமே தெரிய வருது. ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக் ஆகும். அதுலேயும் மீனாலாம் புலம்புறாங்க. ராஜி நம்மள எதுக்கு கடத்திருப்பாங்க, ஒருவேளை பணம் கேட்டு மிரட்டுறதுக்கா இருக்குமோ, நம்ம மாமா வேற சரியான கஞ்சனாச்சே, கண்டிப்பாக பணம் தர மாட்டாரு, நம்ம கதை முடிஞ்சுன்னு சொல்லி புலம்புறாங்க. கடைசியாக நடக்கும்னா ராஜி வந்து ரொம்ப கோவமாக கத்துறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ்களும் உள்ள வராங்க. அப்ப ராஜி கேட்பாங்க, டே யாரா நீங்களாம், எதுக்குடா எங்களை கடத்துனீங்க, ஒழுங்கா எங்களை விட்டுங்க, இல்லைன்னா நடக்கதே வேறன்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதை பார்த்த மீனா வந்து, ராஜி எதுக்கு இவ்வளவு கோவப்படுற, அவங்கள்ட்ட தன்மையா பேசுன்னு சொல்லிட்டு, சார் எங்களை எதுக்கு சார் கடத்துனீங்க, நாங்க ஒன்றும் நீங்க நினைக்கிற அளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சுறாங்க. ஆனா குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதுவுமே பதில் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப மீனாக்கே செம கடுப்பாது. அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்தை தான் கட்டுறாங்க. மீனாவையும் ராஜியும் காணா சொல்லிட்டு கோமதி மண்டபம் ஃபுல்லா அவங்களை தேடுறாங்க. பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் ராஜி மீனாவை பத்தி தான் விசாரிப்பாங்க. ஆனா யாருக்குமே எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் திரும்பவும் கடத்தி வச்சிருக்க இடத்துல மீனா ராஜியை தான் காட்டுறாங்க. குமார் அவங்கள பார்க்க வராரு. அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வராரு. ஆனா அங்க மீனா ராஜியை பார்த்தோன்னா குமாருக்கு பயங்கர ஷாக் ஆகும். இப்ப மீனா வேற கடுப்புல இருக்காங்கல்ல, அவங்களும் கோவமா கத்துறாங்க. டே நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க, யாரா நீங்களாம், எதுக்குடா எங்களை கடத்தி வச்சிருக்கீங்க, இங்க பாரு எங்க அப்பா அம்மாவை பத்தி தெரியாது, அதை விட எங்க மாமனார்லாம் இன்னும் மோசமானவர், அவருக்குலாம் இந்த விஷயம் தெரிஞ்சு உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு, ஒழுங்கா எங்களை விட்டுருங்கன்னு மாட்டுறாங்க. அதை கேட்ட குமாருக்கு இன்னும் கடுப்பாது. வெளியே வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை அடிச்சு வெளுக்கிறாரு. என்னடா பண்ணி தொலைச்சிருக்கீங்க, கல்யாணம் பண்ண கடத்த சொன்னா என் தங்கச்சியும் மாப்பிள்ளையோட தம்பி பொண்டாட்டியும் கடத்திருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு கடான்னு சொல்லி திட்டுவாரு. அவங்களுக்கே ஷாக் ஆகுது. என்ன குமார் சொல்றேன்னு கேட்கும் போது, ஆமாடா அது என் தங்கச்சிடான்னு சொல்லி புலம்புறாரு. அப்ப கூட கூடத்துல வராது, அதனால என்ன குமாரு, இவங்களை கடத்தினாலும் கல்யாணம் நிக்குன்னு சொல்லுவாரு. அதை கேட்டோன்னு குமாருக்கு இன்னும் கடுப்பாது. டே உன்னை கொன்று வேண்டா, ஒழுங்கா அவங்க கட்டெல்லாம் அவுத்து விடுங்க, அவங்கள இங்கேருந்து போக விடுங்க, முக்கியமா நான் இதுல சம்பந்தப்பட்ட விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்றாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ராஜி மீனாவை கட்டி போட்டிருக்காங்கல்ல, அந்த கட்டெல்லாம் அவுத்துடுறாங்க. அப்போ கூட எச்சரிப்பாங்க, இங்க பாருங்க உங்களை நாங்க விட்டுறோம், ஆனா எந்த பிரச்சனையும் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடணும்னு சொல்றாங்க. ராஜி மீனாவும் அதுக்கு சரின்னு தலையாட்டுவாங்க. ஆனா என்ன நடக்குதுன்னா, இவங்க கட்டை அவுத்து விட்டு அடுத்த செகண்டே ராஜி மீனாவும் அவங்க மாஸ்க் எல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க. குமாரோட ஃப்ரெண்ட்ஸோட முகத்தெல்லாம் அடையாளம் பார்த்துக்கிறாங்க. இப்ப அவங்களை மிரட்டவும் செய்வாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, நீங்களாம் யாரு, எதுக்கு எங்களை கடத்துனீங்க, இப்ப மட்டும் நீங்க உண்மையை சொல்லல, போலீஸ்ல உங்களை பத்தி போட்டு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. அதை கேட்டு குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயந்துறாங்க. உண்மையை அவங்க கிட்ட வளர்றாங்க. அக்கா நாங்க குமாரோட ஆளுங்க தான், கல்யாணம் பண்ணதான் கடத்த பார்த்தோம், ஆனா தவறுதெல்லாம் உங்களை கடத்திட்டு வந்துட்டோன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ராஜி மீனாக்கு பயங்கர ஷாக் ஆகுது. வெளியே வந்தா குமாரும் நிப்பாரு. இப்ப உங்க ரெண்டு பேர் சேர்ந்து குமாரே மிரட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா கல்யாணம் பண்ண கடத்த பார்த்திருப்ப, இருடா இந்த விஷயத்த எங்க வீட்டுல சொல்லி ஒன்று போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம மிரட்டுறாங்க. அதை கேட்ட குமாருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. குமாரும் வசமா சிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, ஒன்னு ராஜி மீனாவும் சொன்ன மாதிரியே நடந்த விஷயத்த வீட்டுல போய் சொல்லுவாங்க. குமார் அவங்கள கடத்தின விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். குமாருக்கு மறுபடியும் தருமடி விழுகலாம் வாய்ப்பு இருக்குங்க. இல்லைன்னா ராஜி மீனாவும் இந்த விஷயத்தை எல்லாட்டிருந்து மறைச்சிருவாங்க. அவங்க கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கணுன்றதுக்காக ராஜி மீனாவும் இந்த விஷயத்தை எல்லாட்டிருந்து மறைச்சிருவாங்க. கோமதி கூட அவங்கள்ட்ட விசாரிப்பாங்க, எங்க போனீங்கன்னு கேட்பாங்க. அது கூட அவங்க பொய் சொல்லலாம், அத்தை நாங்க வீட்டுக்கு போனோம் இல்ல பார்லருக்கு போனோம் அப்படின்ற மாதிரி பொய் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொன்ன சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.